உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். நம்ம சேனலில் இன்னும் பல விஷயம் நம்ம தமிழ் லாங்குவேஜில் வரப்போகுதுங்க. மறக்காமல் மேலே இருக்க இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ மருத்துவ குணங்கள் நிறைந்த முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே பார்த்துக்குங்க. நீங்கள் வாங்கும்போது வெறும் கீரையை மட்டும் வாங்காமல் இது மாதிரி பிஞ்சாக இருக்கிற முள்ளங்கியும் கூடவே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி பொடியாக முள்ளங்கியும் கீரையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு நாங்கள் ஒரு கப் வறுத்த வேர்க்கடலை, ஒரு 6 பல் பூண்டு, ஒரு 4 இல்லைனா 5 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சு மிக்சியில் போட்டு குறப்பாக அரைச்சிக்கிங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு, அதாவது கீரையும் முள்ளங்கியும் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. இது கூடவே ஒரு ஸ்பூன் இல்லைனா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கீரையை முள்ளங்கி வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு கடுகு வெடித்து அடங்கினதும் இப்போ ஒரு 5 காஞ்ச மிளகாவை இதில் சேர்க்குறோம். கூடவே பூண்டை தட்டி வச்சுருக்க பூண்டையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க கீரையும் முள்ளங்கியும் இதில் சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு 2 இல்லைனா 3 நிமிஷம் கழிச்சு இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த வேர்க்கடலை பவுடரை அதுக்குள்ளே சேர்த்து கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இல்லைனா 3 நிமிஷம் இதே மாதிரி கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.